எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் தீபம் வந்து ரெடி ஆயாச்சு. அந்த 365 திரி போட்ட அந்த தீபத்துல நான் வந்து நெய் விட்டுருக்கேன். அதே மாதிரி இழுப்ப எண்ணெயும் கொஞ்சம் விட்டு அது நல்லபடியா வந்து ஊறி இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க டிவியில வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் தீபத்தை வந்து லைவ்ல வந்து ஏத்துனதை பார்த்ததுக்கு அப்புறம் நேரா மாடிக்கு வந்து நான் வந்து அண்ணாமலையார் தீபத்தை நானும் என் பையனும் சேர்ந்து வந்து ஏத்தணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது வந்து 3வது வருஷமா ஏத்துறோம். எவ்வளவுதான் காத்து மழை புயல் என்ன வந்தாலும் அண்ணாமலையார் தீபத்தை ஏத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்தர்களும் சேர்ந்து ஏத்தியாச்சு. அதே மாதிரி எங்க ஊர்ல காலையில இருந்து மழை, தீபம் வந்து ஏத்த முடியுமாங்கிற ஒரு டவுட்லயே தான் எல்லாருமே இருந்தோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல கோலம் கூட போட முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா அண்ணாமலையார் தீபம் மட்டும் இல்ல, எல்லா தீபங்களையும் நல்லபடியா வந்து இன்னைக்கு வந்து நாங்க ஏத்திட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா கடவுள் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா இருக்காரு அப்படிங்கிறது இதான் வந்து நம்ம காட்டுது. ஏன்னா இயற்கையை மிஞ்சின சக்தி எதுவுமே இல்லைங்கிறத திரும்ப திரும்ப நமக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த அண்ணாமலையாரோட அருளால இன்னைக்கு வந்து நல்லபடியா எங்க வீட்லயும் அண்ணாமலையார் தீபம் ஏத்திட்டோம்.